சுந்தரி அக்காட கை மனத்தோட சாப்பிட்டுருவோமா? சுண்டை வச்சு வர வச்சாதான் குழம்பு டேஸ்ட் இருக்கும். நீ மட்டும் டேஸ்டா செய்யறனா குறைஞ்சபட்சம் இது 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் இந்த குழம்பு கொதிக்கும். அட இப்படிதான் சுந்தரி அக்கா ரொம்ப இன்னசென்ட். சுந்தரி அக்காவை தெரியாம இருக்கவே முடியாது. நாங்க இவங்களோட கடையை ஃபர்ஸ்டா பீச்ல இருந்ததுல போய் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வேணும்னா நாங்க லிங்க் பண்றோம், கண்டிப்பா போய் பாருங்க. இவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து சுந்தரி அக்கா கடை நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஸ்ரீலங்கா ஆளுங்க கிட்டே கேளு, சுந்தரி அக்கா கடை நிறைய பேர் வந்திருக்காங்க. மந்திரி அமைச்சர் அவங்க இவங்களாங்கிறாங்களா, அவங்க கிட்ட போய் கேளு. இப்ப ஏசியோட ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியே திறந்திருக்காங்க. உங்களுக்கு பீச் சைடு வேணும்னா அங்கேயும் போய் நீங்க சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி இந்த கடையிலயும் வந்து சாப்பிடலாம். நான் இங்க போயிட்டு வந்து இவங்களோட ப்ரோன் பிரியாணி எடுத்திருந்தேன். அட்டகாசமான டேஸ்டா காரசாரமா இருந்தது. அது மட்டும் இல்லாம போர்ஷனும் பெருசாவே கொடுத்திருந்தாங்க. வேளா மட்டன் சாப்பாடோட வந்து ஒரு மீன் குழம்பும் எடுத்திருந்தார். அவருக்கு அந்த மீன் குழம்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்னு சொல்லியே சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரிப்ளிகேன்ல தான் இருக்கு. அட்ரஸ் எல்லாத்தையும் நாங்க லிங்க் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஒரு காரசாரமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட குக் வித் கோமாளி ஃபேமஸ் சுந்தரி அக்கா கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. பாய்.